தமிழர்களின் அடையாளங்களை மத்திய அரசிடம் அடகு வைத்து தங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிப்பதற்காக தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், தமிழர்களின் அடையாளங்களை டெல்லியில் அடகு வைத்து ஆட்சிதான் இது என்றும், பொறியியல் பட்டதாரிகள் உட்பட பல பட்டதாரிகள் கூலி வேலை மற்றும் துப்புரவு பணிகளுக்கு செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், அந்த அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டம் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். எந்த தொழில் முதலீடும் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை, புதிதாக எந்த தொழிற்சாலையும் தொடங்கப்படவில்லை. திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட தொழில் நிறுவனங்களும் இந்த ஆட்சியில் அவலநிலை கண்டு மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் நிலை தமிழகத்தில் தற்போது ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அறிக்கைகள் கொடுப்பதால் தான் சிறு சிறு வேலைகள் கூட இந்த ஆட்சியில் நடைபெற்று வருவதாகவும், ஆனால் முதலமைச்சர் அடிக்கல் நாயனாக தான் இருக்கிறார் என்றும் தெரிவித்தார். திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறாரை தவிர அந்த திட்டத்தை முடிப்பதற்கு நடவடிக்கைகள் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை ஆரம்ப சுகாதார நிலையம்தான் என்றும், ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ள விஜயபாஸ்கர் துறைக்கும் பொதுமக்களுக்கும் எதுவுமே செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். பேப்பரில் தான் தூர்வாருகிறோம் என்று கூறுகிறார்களே தவிர உண்மையாக குடிமராமத்து பணிகளில் தூர்வாருவது கிடையாது என்றும் தெரிவித்தார். கணக்கு மட்டும்தான் எழுதப்படுவதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாகவே இது இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே காத்து திரும்ப போய் கழிப்போடு வீடு வர வேண்டிய ஒரு நிலையிலே அவர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த ஆட்சி தோல்வி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. செயல்படுறதுன்னா முதலமைச்சர் சொல்றாரு இல்லையா, தளபதி அறிக்கை நாயகன், அந்த கொஞ்ச நஞ்ச செயல்பாடுகள் எல்லாமே தளபதியுடைய அறிக்கையால தான். அதுவும் இல்லைன்னா இந்த ஆட்சி இந்த அளவுக்கும் செயல்படாது. ஆனா அறிக்கை நாயகனாக இருந்து செயல்படாத ஒரு ஆட்சியை செயல்பட வைக்கலாம். அடிக்கல் முதலமைச்சராக இருந்துகிட்டு அடிக்கல் நாயகனா இருக்க முடியுமா? ஆனா இவர் முதலமைச்சர் அடிக்கல் நாயகன் தான். அடிக்கல் மட்டும்தான் எல்லாத்துக்கும் நாட்டுறாரே தவிர எந்த வேலையும் செய்து முடித்ததாக சரித்திரமே கிடையாது. அவருடைய தொகுதியிலையும் அவர் அடிக்கல் நாயகர் தான். இங்கே ஒரு அமைச்சர் இருக்காரு இந்த மாவட்டத்துல, இருக்காரா இல்லையா? இருக்காரா? போய் பார்த்தாலும் இந்த பகுதியில நேற்று முழுவதும் கூட்டங்கள்ல எல்லாருமே வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை எதுன்னா ஆரம்ப சுகாதார நிலையம். இவர் எதுக்கு அமைச்சர்? சுகாதாரத்துறை அமைச்சர். சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய மாவட்டத்துல எங்க கேட்டாலும் முதல் கோரிக்கை ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்று. இப்படி இதுவே நல்ல சாட்சி எப்படி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா கொரோனா காலத்தை கூட பயன்படுத்தி அவர்கள் பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். அதை டெஸ்ட் பண்றதுக்கான கிட் சாதனம் வாங்குறதுல கூட ஊழல், மாஸ்க்ல ஊழல், மருந்துகள் வாங்குவதில் ஊழல் என்று தொடங்கி கொஞ்சம் கடந்த காலத்துக்கு போய் பார்த்தோம்னா குட்கா, தமிழ்நாட்டின் சுயமரியாதை அடையாளங்களை, தமிழ் மொழியை அடகு வைத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு விரைவிலே நாம் முடிவு கட்ட வேண்டும். இந்த பகுதியிலே உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். புதுக்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட பேருந்து வசதி இல்லாத குக்கிராமங்களுக்கு பேருந்து வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். இந்த நீண்ட நாள் கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக மறுபடியும் வரக்கூடிய திராவிட முன்னேற்ற